சென்னை அக்கரையில் உள்ள அன்புமணி இல்லத்தில் அன்புமணி ராமதாசுடன் முகுந்தன் பரசுராமன் சந்திப்பு நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராமச்சந்திரன். வணக்கம் ராமச்சந்திரன், இந்த சந்திப்பு தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். பாமகவில் தலைவர் செயல் தலைவர் விவகாரம் கடந்த 7 தினங்களாக பேசு பொருளாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் நடக்கும் பொதுக்குழு உறவினரும் பாமகவின் இளைஞர் அணி செயலாளராக அவரது உறவினரை முகுந்தன் பரசுராமனை பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவித்தார். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் இந்த கட்சியில் மிகப்பெரிய பிரச்சனை, தந்தை மற்றும் மகன் இருவருக்கும் பிரச்சனை உருவானது. நிலையில் நேற்று நான் கட்சி தலைவராக நீடிப்பதாகவே பாமக தலைவர் திரு அன்புமணி அறிக்கையை வெளியிட்டிருந்தார். அதுவும் இந்திய தேர்தல் ஆணையத்தில் அங்கீகரிக்கப்பட்டதால் பொதுக்குழு மட்டுமே என்னை தலைவர் பொறுப்பிலிருந்து நீக்க முடியும் எனவும் அவர் அந்த அறிக்கையின் வாயிலாக வலியுறுத்தியிருந்தார். இந்த நிலையில் அவரை சந்தித்து சமாதானப்படுத்துவதற்காக பாமகவின் இளைஞர் அணி தலைவராக இருக்கக்கூடிய முகுந்தன் பரசுராமன் அக்கறையில் உள்ள அன்புமணி இல்லத்திற்கு வருகிறது. தற்பொழுது அவரை சமாதானப்படுத்தக்கூடிய பணியில் ஈடுபட்டு வருகிறார். விரைவில் அடுத்த மாதம் மே 11ஆம் தேதி வன்னியர் மாநாடு நடக்க உள்ளதால் அதற்கு முன்பாகவே தந்தை மகன் பிரச்சனையை சமாதானப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த சமாதான பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. சென்னையில் அன்புமணியுடன் முகுந்தன் பரசுராமன் சந்திப்பு நடைபெற்று வருகிறது. இது அரசியல் களத்தில் மிக முக்கியமான சந்திப்பாக பார்க்கப்படுகிறது. அந்த முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம்.